காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். Praise the Lord. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, ஓசன்னா, ஆண்டவரே எம்மை மீட்டருளும். ஹோசன்னா, லார்ட் சேவ் அஸ். பாகம் 2. இன்றைய திருமறையின் ஆதார வசனம் சங்கீதம் 118 வசனம் 25. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அருமையானவர்களே, மீட்பை அருளும் லட்சியத்தோடு வருகிற ஆண்டவர் பூவுல அரசர்கள் ஏற்படுத்தும் அடக்குமுறையினையும் அநீதியான ஆட்சியையும் அகற்றி மீட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு ஓசன்னா என உறக்க முழங்கினார்கள். அனைவரும் ஒவ்வொரு முறையும் விழாக்களை கொண்டாடும் தருணங்களிலும் எழும்பும் குரல் போல, ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற மக்களின் ஆர்ப்பரிப்பு அடக்குமுறைக்கு எதிரான குரலாகிறது. மேலும் யூதேயாவை அடக்கி ஆளும் ஆட்சிகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும், முடியடிக்கப்படும். ஆளும் கட்சிகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். வருங்கால அரசரின் ஆட்சி நிலைநாட்டப்படும். அதன் வழியாக ஏற்படுத்தப்படும் ஏழை எளியோர் மற்றும் அடிமைப்பட்டு கிடப்போருக்கான மீட்பு நிரந்தரமாகும். ஆகவே செக்கரியா இறைவாக்குரைத்து, மகளே சீயோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேமே ஆர்ப்பரி என்று செகரியா 9:9 அழைப்பு விடுக்கும் போதே மெசியவாகிய வருங்கால அரசரின் பண்பு நலன்களை சொல்லுகிறார். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மறையின் மேல் ஏறி வருகிறார். இங்கு வெற்றி வேந்தர் என்பதற்கான எபிரேய சொல் மீட்பர் என்பதை குறிப்பதாகும். எனவே உன்னிடத்தில் வருகிற அரசர் அடக்குமுறையிலிருந்து மீட்டருள்வார் என்று உறுதியாய் உரைத்தார். அதோடு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை சீரற்ற படுகொலிலிருந்து விடுவிப்பேன் என்றும், கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய அவர்களை ஆயர் தம் மந்தையை மீட்பது போல மீட்டருள்வார் என்று நம்பிக்கை ஊட்டினார். அப்படியே ஓசன்னா என்று குரல் எழுப்பும் இறை மக்களாகிய அனைவரும் உலகின் பல்வேறு முறைகளிலிருந்து மீட்டருள்வார். அடுத்ததாக அடிப்படை வாதத்திலிருந்து மீட்டருளும் என்று கத்தினார்கள். மக்களின் ஓசன்னா இப்பொழுதே விடுவித்தருளும் என்ற குரலுக்கு முதல் காரணம் அடிப்படைவாதிகளான தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆவார்கள். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை மக்களுக்கு அருகில் கொண்டு வருவதாக சொல்லி மக்களை தாங்குண்ணா நெருக்கடியில் தள்ளினார்கள். ஹலக்கா, டு வாக், டு ஃபாலோ என்ற தனி மனித நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டிய 613 வகையான துணை சட்டங்களை கடைபிடிக்க வலியுறுத்தி இதை பின்பற்றினால் ஒழிய ஆண்டவரிடம் சேர முடியாது என்ற
மன நெருக்கடியில் மக்களை தள்ளினார்கள். ஆனால் அடிப்படைவாதிகளாகிய சமய தலைவர்கள் சிறிதேனும் இதை கடைபிடிக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் குறிப்பிடும் போது சமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளின் மேல் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு ஆசை காட்ட கூட முன்வர மாட்டார்கள் என்று மத்தேயு 23:4 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எருசலேமின் அடிப்படைவாதிகளின் செயல்பாடுகளை குறித்து அங்கலாய்ப்படைந்த கிறிஸ்து சம நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற பெயரையும் காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு வெளிவிடமாய் தோன்றும் சமய அடிப்படைவாத மக்கள் கண்டிக்கப்படுகிறதையும் சபிக்கப்படுகிறதையும் லூக்கா 19:42 முதல் 44 வரையிலும் நாம் படிக்க முடிகிறது. அத்துடன் இவர்கள் பட்டுப்போன மரம் போல் செயலிழந்து போவார்கள் என இயேசு அடிப்படைவாத நெருக்கடியில் இருந்த மக்களின் ஓசன்னா மன்றாட்டுக்கு பதில் தருகிறார். ஓசன்னா என்ற புரட்சி வார்த்தையையும் குழந்தைகளின் ஆர்ப்பரிப்பையும் கண்ட அடிப்படைவாதிகள் கோபமடைந்தனர் என்று மத்தேயு 21:15 படிக்கிறோம். மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து பேரணியாக எருசலேம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக, விண்ணுலகத்தில் அமைதியும் மாட்சிமை உண்டாகுக என்றார்கள். லூக்கா 19:38 நமக்கு கற்றுத்தருகிறது. இந்நாட்களிலும் இப்படிப்பட்ட குரல் எழுப்பிக் கொண்டிருப்போருக்கு ஆண்டவர் மீட்பருள்வார். திருச்சபைகளிலும் அடிப்படைவாதிகள் கடவுளை உண்மையாய் புகழக்கூடியவர்களை அதட்டுகிறார்கள் மற்றும் உரிய அங்கீகாரம் வழங்காமல் புறக்கணித்தும் வருவது இறை மக்களை புண்படுத்தும் செயலாகும். கடைசியாக அதி தீவிரமாய் வந்து மீட்டருளும் என்று அந்த ஜனங்கள் சத்தமிட்டார்கள். ஓசன்னா இப்பொழுதே விடுவித்தருளும் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அபாய குரல் ஆகும். இட்ஸ் a cry of the oppressed people. ரோம ஆதிக்க வர்க்கத்தினால் அவர்களது அடக்குமுறையினால் அடிப்படை உரிமை இழந்து, அங்கீகாரம் இழந்து, அமைதி இழந்து தவித்த ஏழை கலிலேயா மக்களின் வேட்கையும் இதர ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உள் எண்ணமும் இப்போதே மீட்டருளும் என்பதாகும். கூடார பண்டிகையின் காலத்தில் குருத்தோலைகளை அசைக்க மட்டும் அதிகாரம் பெற்ற மக்கள் இப்போது ஆசாரியர்களின் அறிவிப்பாகிய ஓசன்னா என்று முழங்குகிறார்கள் என்பது இறைமக்கள் இதன் வழியாக ஆசாரிய தன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி இருந்தாலும், ஆண்டவர் பேரணியாக வந்தபோது அவர்களது உடனடி தேவையை அறிந்து அவர்களை மீட்டருள முன் வந்தார். கன்னி மரியின் கருவறையிலிருந்து கல்வாரி சிலுவை வரை மீட்பின் செயலை நிறைவேற்றி வந்தவர் மக்களின் பெருந்துணியை கேட்டவுடனே அவர் பிரச்சனைகளின் தொடக்கம் எங்கே இருந்தது என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு எருசலேம் சென்று கோவிலில் நுழைந்து அனைத்தையும் சுற்றி பார்த்தார். மார்க் 11:11 நமக்கு இதை கற்றுத்தருகிறது. பின்பு இப்போதே விடுவிப்பும் என்ற மக்களின் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மீண்டும் பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அதி தீவிரமாக மீட்டருள புரட்சிகரமாக இயேசு செயல்பட்டார். குறு தோலைகளை கையில் பிடித்த நிகழ்வு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேலிலிருந்து கிரேக்கர்களை மக்கபெய புரட்சியின் வழியாக துரத்தி அடித்தும் பெற்ற வெற்றியினை நினைவு சின்னமாக இருப்பதையும் மேலாடைகளை கழுதையின் மேல் போர்த்தி இயேசுவை அமர செய்த நிகழ்வு அரசுமுறை வரவேற்பையும், அதுவும் இந்நிகழ்வு ரோம ஆட்சியாளர்கள் ஆண்டனியா கோட்டை கோபுரத்திலிருந்து பார்வையிடும் இடத்தில் நிகழ்ந்ததையும் நோக்குகையில் தீவிரமாய் மக்களை மீட்க வரும் மெசியா என்பவரை தெளிவாக காட்டுகிறது. எபேசுவுக்கு தாம் வரப்போவதில்லை, மீண்டும் வரப்போவதில்லை என உணர்ந்த தூய பவுல் தாம் ஆயராக நியமித்த தீமோத்தேயுவுக்கு கூறும்போது இயேசுவின் நல்ல தொண்டனாக வாழ அவர் நம்பிக்கையை வளர்க்கும் தவறான போதனைகளை எதிர்க்குமாறும் வாழும் கடவுளை எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டிருக்கும் மீட்பர் என்று தைரியப்படுத்தினார். வாழும் கடவுள் அவரை நம்பிக்கை இருப்பவர்களை தீவிரமாய் வந்து மீட்டருள்வார். யோவானுக்கு அருள் பெற்ற திருவழிப்பாட்டில் யாராலும் எண்ணிக்கை முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 9-10 இதை நாம் படிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த நாளிலே ஓசன்னா என்ற நம் குரலை கேட்கும் கடவுள் தாமே அதி சீக்கிரமாய் வந்து உங்களையும் என்னையும் மீட்டருள்வார். அருமையானவர்களே, உலக பொது எதிரியாகிய கொரோனா தொற்றின் ஆதிக்கம், உலக மக்கள் வாழ்வை சீர்கெடுக்கும் அநியாயங்கள், உள்ளத்தின் அமைதியை கெடுக்கும் அசுத்தமான வாழ்க்கை முறைகள் போன்றவற்றிலிருந்து
அதி தீவிரமாய் மீட்பை அருள ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வதோடு இறை மக்களாகிய நாம் நமது பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். மனிதத்தை காயப்படுத்தும் இயல்கையின் காரணிகளாக அரசியல், பொருளாதாரம், சமயம், மார்க்கங்கள் விளங்குகின்றன. இவற்றுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுத்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிறார்களோ அவர்களோடு இணைந்து, அவர்களின் கருத்தியலோடு இணைந்து போராடுவதே கிறிஸ்தவமாகும் என்ற பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அவர்களின் ஆலோசனைப்படி மக்களை மீட்டருள மிக தீவிரமாய் செயல்பட வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கும் உண்டு என்பதையும் ஒவ்வொரு திருச்சபையின் அங்கத்தினர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பணியின் நோக்கம் மானுட மக்களின் மீட்பு ஆகும். இந்த பேரணியின் மையமும் மீட்புதான். ஒரு குடும்பத்தையோ ஒரு குலத்தையோ மீட்டருள அல்ல, மாறாக முழு மனு குலத்தையும் அடக்குமுறையினாலும் அடிப்படை வாதங்களினாலும் அங்கீகாரம் இழந்து நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்ந்தவர்களை மீட்டருள இயேசு எருசலேமிற்கு பேரணியாக வந்தார். பல்வேறு விதமான ஆதிக்க சக்தியினால் பாதிக்கப்படுகின்ற மக்களை, சமுதாயத்தை விடுவிக்கும் ஆற்றல் ஆண்டவருக்கு உண்டு. ஆனால் திருச்சபையாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் நிறைவேறிட செயல்பட்டு அடக்குமுறையில் அடிப்படை வாதங்களில் அகப்பட்டிருக்கும் மக்களை அதி தீவிரமாக மீட்புக்கு நேராக நடத்த வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினால் தொடங்கிவிடப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்திட வேண்டிய பொறுப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஓசன்னா. ஆண்டவரே, எங்களை மீட்டருளும். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் நாங்கள் வருகிறோம். வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து அடக்குமுறையினாலும் அடிப்படை வாதங்களினாலும் அங்கீகாரம் இழந்து இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரங்களுக்கு தருகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உலகத்திற்கு வெளி வேடமிட்டவர்களாக தங்களுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே, வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி ஏங்கி இருக்கின்ற எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை விடுவியும் என்று சொல்லி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தில் நினைக்கிறோம். அன்று ஆண்டவரே, ஓசன்னா. ஆண்டவரே, எங்களை மீட்டருளும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் என்று சொல்லி ஜனங்கள் சத்தமிட்ட போது நீர் அவர்களை மீட்டருளீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல எங்களிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்தவர்களை உம்முடைய கரம் தூக்கி நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளை வழி நடத்த வேண்டுமா, ஆசீர்வதித்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.